ஹாய் ஆல் ரைஸ், தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் சூட் ஆகுற மாரி காலிஃப்ளவர் தவா கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு கொதிக்கிற தண்ணியில உப்பு, மஞ்சள் தூள், காலிஃப்ளவர் எல்லாம் சேர்த்து கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு, அடுப்ப ஆஃப் பண்ணி வடிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சூடான கடாயில கொஞ்சம் எண்ணெய், வடிச்சு எடுத்த காலிஃப்ளவர சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லா சைடும் கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே கடாயில கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி, அதில சோம்பு, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு அதில் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட் வர மாரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வறுத்த காலிஃப்ளவரை போட்டு எல்லா இடத்துலையும் படுற மாரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூள், கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான காலிஃப்ளவர் தவா கறி ரெடி. இந்த மாரி ஈஸியான, டேஸ்டியான ரெசிபிக்கு மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.